வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆமாங்க. இது அஃபிஷியலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026லேருந்து சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா, முழுமையா பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. இது சிஎஸ்கேக்கு எவ்வளோ பெரிய இழப்பு? அவருக்கு பதில் யாரு பிளேயிங் 11ல வரப்போறா? ஊர்வில் பட்டேலா? இல்ல கார்த்திக் சர்மாவா? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேசப் போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க தீவிர சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, லைக் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஆயுஷ் மாத்திரையோட இன்ஜூரியை பத்தி பார்த்துடலாம். நேத்து தான் பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் டிஎல்ல இருந்து முழுமையா ரிகவர் ஆவதற்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 6 டூ 12 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் இனிமே ஐபிஎல் 2026 சீசன்ல ஒரு மேட்ச் கூட விளையாட மாட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த சீசன்ல டாப் ஆர்டர்ல அவர் எவ்வளோ சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. மத்த பிளேயர்ஸ் பண்ற தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, கவர் பண்ற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. வான்கடே ஸ்டேடியம் நடக்கிற அடுத்த மேட்ச்ல அவர் கண்டிப்பா ஆடுவார்ன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, வர வியாழக்கிழமை நம்ம மும்பை இந்தியன்ஸ அவங்க சொந்த மண்ணான வான்கடே ஸ்டேடியத்தில போய் நம்ம மோதப்போறோம். இதில பிரச்சனை என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் இப்போ வெறித்தனமான ஃபார்ம்ல வந்துட்டாங்க. நேத்து ஜிடிய ஈஸியா ஜெயிச்சு பாயிண்ட் டேபிள்ல டாப்புக்கு போயிட்டாங்க. நாம இப்போ ஆயுஷ் மாத்திரை இல்லாம ஃபார்ம்ல இருக்க எம்ஐய ஃபேஸ் பண்ண போறோம். இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கா இருக்க போது. இந்த நேரத்துல நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா பொறுப்பெடுத்து ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா மாத்திரை டாப் ஆர்டர் பிரஷர ஹேண்டில் பண்ணாரு. ஆனா இப்போ ருத்ரு கையில தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. ஓப்பனிங்ல ருத்ரு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுனா மட்டும் தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதே மாரி மிடில் ஆர்டர்ஸ்ல சில பிளேயர்ஸோட ஃபார்ம் ரொம்ப மோசமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சிவம் துபே. அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஃபிரெண்ட்ஸ். ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா, ஈஸியா விளையாட பால் கூட 6ல அடிக்க பயப்படுறாரு. ஒரு காலத்துல ஸ்பின்னர அடிச்சு நொறுக்குனவரு, இப்போ பயந்து பயந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காரு. சும்மா நான் ஃபினிஷரு 6 ஹிட்டர்ன்னு பேர மட்டும் வச்சுக்கிட்டு எந்த யூஸ் இல்லாம ப்ளே பண்ணிட்டு இருந்தா எப்படி? T20 வேர்ல்ட் கப்ல அவரோட ஃபார்ம பார்த்துட்டு சிஎஸ்கேல அடிச்சு நொறுக்க போறாட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா, இப்போ அவர் டீம்ல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு. இந்த மாரி பயந்து பயந்து ஆடுறதுக்கு பதிலா நல்ல இன்டென்டோட யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்கலாம். சரி, இப்போ மெயின் டாபிக் வருவோம். ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா நம்பர் 3 ஸ்பாட்ல யார் இறங்க போறா? நம்ம ஸ்குவாட்ல 2 மெயின் ஆப்ஷன் இருக்காங்க. ஒண்ணு உர்வில் பட்டேலு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா. கார்த்திக் சர்மா இருக்குன்னா, அது கொஞ்சம் ரிஸ்க்கான மூவா இருக்கலாம். ஆனா, ஊர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டிசர்விங்கான பிளேயரா தான் இருப்பாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல செம்மையா ஆடியிருக்காரு. நல்ல ஹிட்டரு. சஞ்சு சாம்சன் ட்ரேடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பிளேயிங் 11ல அவருக்கு இடமே கிடைக்கல. இதே நேரத்தில மத்த டீம்ல ஊர்வில் பட்டேல் இருந்திருந்தா, அவர் கண்டிப்பா அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா, அவர நம்ம சிஎஸ்கேல பெஞ்சுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன கேட்டா, ஸ்ட்ரெயிட்டா ஊர்வில் பட்டேல நம்பர் 3ல இறக்கி விடணும். எந்த பயம் இல்லாம அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர் அவரு. ஃபார்ம் அவுட்ல இருக்க ஆட்களுக்கு தொடர்ந்து சான்ஸ் குடுக்கறதுக்கு பதிலா, ஊர்வில் பட்டேலுக்கு இந்த மும்பை இண்டியன்ஸ் மேட்ச்ல ஒரு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம். அவரு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா மாரி ஒரு இம்பாக்ட்ட உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். இப்போதைக்கு ஓப்பனிங் மற்றும் நம்பர் 3ல யாராவது பொறுப்பெடுத்து அதிரடியா ஆடியே ஆகணும். ஆயுஷ் மாத்திரையோட இடத்த நிரப்ப ஊர்வில் பட்டேல் தான் கரெக்ட்டான ஆப்ஷனா எனக்கு படுது. ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓப்பனிங்ல எந்த மாற்றமும் இல்லாம ருத்ராஜ் ஆடுவாரா? இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கான்னு பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா ஊடுவில் பட்டேல கொண்டு வரலாமா? இல்ல கார்த்திக் சர்மாவா? இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? நம்ம பிளேயிங் 11 எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை சி யூ.